வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். நம்ம ஜாதகத்தை நம்மளே கணிச்சிக்கலாமா? கண்டிப்பாக தாராளமாக கணிச்சிக்கலாம். நீங்கள் நல்லா கணக்கு போகிறவங்களா இருந்தாக்கா ஒரு ஜாதகம் முழுமையாக எழுதுறதுக்கு ஒரு 6 மாதம் நல்ல பயிற்சி எடுத்து கற்றுக்கலாம். உங்கள் ஜாதகத்தை, உங்கள் குடும்பத்தார் ஜாதகத்தை நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் அந்த ஜாதகத்துக்குரிய பலனை நீங்களே பார்க்கலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது, இயலாது. அது கூடவும் கூடாது அப்படின்றது என்னோட நிலைப்பாடு. நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பலன் பார்த்துக்கலாம் எளிமையான முறையினெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். முதலில் ஒரு ஜோதிடர்னாக்கா நல்ல நீதி நெறி நூல்களை கற்றிருக்கணும், தமிழ் படிக்கணும், தமிழ் நீதி நெறி சாரங்களை எல்லாமே படித்து அவங்க உள்வாங்கி இருக்கணும். அதை கேட்பவருக்கு உரிய முறையில் எடுத்து சொல்லக்கூடிய தகுதியோடு இருக்கணும், நடைமுறைப்படுத்துகிறவராகவும் இருக்கணும். சும்மா பேச்சுக்கு சொல்கிறதோடு இல்லாமல் நடைமுறையும் நம்ம படுத்தணும். குடிக்காதே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம குடிக்காமல் இருக்கணும். திருடாதேன்னா நம்ம திருடனாக இருக்கக்கூடாது. பொய் பேசக்கூடாதுனாக்கா நம்ம பொய் பேசக்கூடாது. பொதுவாக ஜோதிடர்கள் பலன் சொல்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை கையாளுறாங்க. ஒரு குருவிட்டு இருந்து கற்றுக்கணும். எல்லா ஜோதிட நூல்களில் இருக்கக்கூடிய அத்தனை விதிகளும் உங்கள் விரல் நூலில் இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய பலனை எடுத்து உங்களால் பார்க்க முடியாது. அது தப்பாக தான் போகும். அது மட்டுமல்ல, அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பலன் பார்க்குறவங்க மனநோயாளி ஆகி வேற அங்கங்கே அலையிறதையும் என்கிட்ட பார்க்குறதையும் கூட பார்த்துருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி ஜோதிடம் ஜாதகம் பலன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டாரு, கொஞ்சம் இவருக்கு ஏதாச்சும் புத்தி சொல்லுங்கன்னு கூப்பிட்டு வரவங்க கூட இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எழுத கற்றுக்கலாம். பலன் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அல்லது நம்ம ஜாதகத்துக்கு பலன் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நல்லா படிங்க. படிச்சுட்டு அதே போல் ஒரு வைத்திய சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன்னு. நீங்கள் ஒரு 500 1000 ஜாதகம் பார்த்து அதுக்குரிய பலனை அவங்க வாழ்க்கையில் நடந்ததை அடுத்தவங்களோட இருக்கக்கூடிய அனுபவத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் பலன் பார்க்கறதுக்கு துவங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதே போல் வாக்கு சுத்தின்னு சொல்கிறது, குருநாதர் நம்மளுக்கு வாக்கை சுத்தி பண்ணணும். நம்மளே இப்போ யூடியூப் பார்த்துட்டு சமைக்கிற மாதிரியான கலைகளில் ஜோதிட கலை மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.